ஸ்ரீ நாரத புராணம் 23ஆம் பகுதி. அகலிகை கல்லானாள். கௌதம முனிவர் மனைவி அகலிகை சிறந்த அழகி, கற்புக்கரசி. தேவலோகம் சென்ற நாரத முனிவர் தேவேந்திரனிடம் அகலிகை என்னும் அழகியை பற்றி வருணித்தார். இதனால் மதிமயங்கிய தேவேந்திரன் அவளை அடைய ஒரு சூழ்ச்சி செய்தான். முனிவர்கள் விடியற்காலையில் ஆற்றுக்கு சென்று நீராடி ஜபதவங்கள் செய்வது வழக்கம். இதை அறிந்திருந்த தேவேந்திரன் அந்த நேரத்தில் அகலிகையை அடைய எண்ணினான். கௌதம முனிவர் ஆசிரமத்தை அடைந்த இந்திரன் நடு ஜாமத்தில் சேவலை போல கூவி கௌதம முனிவரை ஏமாறச் செய்தான். அது அதிகாலை என்று எண்ணிய கௌதம முனிவர் ஜபதபங்களை முடிப்பதற்கான ஏற்பாடுகளுடன் ஆற்றிற்கு நீராட சென்றார். அந்த சமயத்தில் தேவேந்திரன் கௌதம முனிவரின் வடிவில் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். தன் வேலைகளை செய்து கொண்டிருந்த தேவி அகலிகை கௌதமர் திரும்பி வந்து விட்டதாக எண்ணினாள். அப்போது கௌதம முனிவர் வடிவிலிருந்த தேவேந்திரன் இன்னும் விடியவில்லை, ஏதோ பறவையின் ஒலியை சேவல் கூவியதாக எண்ணினேன் என்று கூறி அவளை அருகில் வருமாறு அழைத்தான். அருகில் கட்டிலில் அமர்ந்த அகலிகையுடன் சேர்ந்து இன்பம் துய்த்தான். இந்நிலையில் ஆற்றங்கரை சென்ற கௌதம முனிவர் ஏதோ தவறு நேர்ந்து விட்டிருப்பதாக குழப்பத்துடன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து கதவை தட்டினார். அக்குரலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அகலிகை திகைப்படைந்து நடுக்குற்றாள். ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்தாள். தேவேந்திரன் சுய உருவில் தோன்றி அவள் பாதங்களில் விழுந்து வழிபட்டான். தன்னை மன்னித்து விடுமாறு வேண்டினான். கதவை திறந்த அகலிகை தலை விரி கோலமாக முனிவர் பாதங்களில் விழுந்து வணங்கி தன் புனித தன்மையை இந்திரனால் இழந்ததாக கூறி தன்னை மன்னிக்குமாறு பிரார்த்தித்தாள். ஞான திருஷ்டியால் நிகழ்ந்தது அனைத்தையும் அறிந்த கௌதம முனிவர் பூனை உருவில் தப்பிக்க முயன்ற இந்திரனை கோபமாக அழைத்தார். அவர் கோபத்திற்கு அஞ்சிய தேவேந்திரன் சுய உருவில் தலை குனிந்து நின்றான். எனினும் கோபமடங்காத முனிவர் அவன் உன் உடம்பெல்லாம் பெண் குறியாகட்டும் என்றும் வெளியில் தலை காட்ட முடியாமல் அவதிப்படு என்றும் சபித்தார். அகலிகையை நோக்கி கணவனுக்கும் அயலானுக்கும் வேறுபாடு அறியாத அவள் உடம்பு கல்லாகுமாறு சபித்தார் கௌதம முனிவர். அகலிகை தெரியாமல் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் அளிக்குமாறு வேண்டினாள். அப்போது கௌதம முனிவர் ஸ்ரீமன் நாராயணன் ராமபிரானாக அவதரித்து விஸ்வாமித்ர முனிவருடைய யாகத்தை நிறைவேற்ற கானகத்திற்கு வருவார். அந்த ஸ்ரீ ராமபிரான் பாதம் பட்டு சாபம் நீங்கி சுய உருவை பெறுவாய் என்று கூறிவிட்டு வெளியேறினார் கௌதம முனிவர். சாபத்தின் காரணமாக தேவேந்திரன் மறைந்து வாழ வேண்டிய அவல நிலை உண்டாயிற்று. தேவேந்திரனுக்காக தேவர்கள் கௌதம முனிவரிடம் சென்று மன்னிப்பு கோரினர். முனிவர் தேவேந்திரன் பிரகஸ்பதியிடம் சென்று விநாயக பெருமானுடைய சடாட்சர மந்திரத்தை உபதேசம் பெற்று ஜபிக்கட்டும் என்று கூறினார். தேவேந்திரன் பிரகஸ்பதியிடம் சென்று விநாயக பெருமானின் சடாட்சர மந்திர உபதேசம் பெற்று ஜபித்து அவர் அருளால் அவன் உடலில் இருந்த பெண் குறிகள் கண்களாக மாறி காட்சியளித்தன. எனவே அவனுக்கு 1000 கண்ணுடையான் என்ற பெயர் ஏற்பட்டது. 23ஆம் பகுதி நிறைவடைந்தது.